ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அப்ப இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்கள்னா யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகிறான். விளங்குதப்பா? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, வ யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நியமமாக முறையாக தொழுவார்களே, வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே, அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. விளங்குதப்பா? அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். வல்லதீன, இன்னும் வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க, உங்களின் பக்கம் இறக்கப்பட்டதையும் நம்புவார்களே. விளங்குதா? வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் நம்புவார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். வபில் ஆகிரத்தி, மறுமையை, யூகினூன், இவர்களே நம்பக்கூடியவர்கள். உலாயிக்க, மேலே வர்ணிக்கப்பட்ட இந்த தன்மைகள் உள்ளவர்கள். விளங்குதப்பா? விளங்குதா? மறைவானதை நம்புகிறவர்கள், தொழுகையை நிலைநிறுத்துகிறவர்கள், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்கிறவர்கள். விளங்குதா? உங்களின் பக்கம் இறக்கப்பட்டதையும் நம்புவார்கள், உங்களுக்கு முன்னால் வரப்பட்ட வேதங்களையும் நினைச்சுவாங்க, நம்புவாங்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். இவங்க தான் மறுமையை நம்புறவங்க. இவங்க தான் யாரு? மறுமையை நம்புவாங்க. உலாயிக்க அலாஹுத மிர்ரபிஹிம், இந்த சிபத்துகள் உள்ளவர்கள் தான் தங்களுடைய ரப்புடைய புறத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாயிக்குமுல் முஃப்லிஹூன், அவர்களே ஜெயசீலர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முத்தகீன்கள்னா யாருங்கிறதை விளக்குகிறான். அவங்களுடைய என்னென்ன சிபத்துகள் இருக்கும் என்று விளக்குகின்றான். விளங்குதப்பா? விளங்குச்சா? அவங்கள்ட்ட என்னென்ன சிபத்துகள் இருக்குன்னு விளக்குறான். இப்போ அல்லதீன யூமினூன பில் கைபின்னு இருக்குங்களே, இதை எங்கேயும் கொண்டு ஜாயிண்ட் பண்ணலாம், முன்னாலையும் சேர்க்கலாம். அல்லதீன என்ன இருக்கு? முத்தகீன்களுக்கு இது என்ன இருக்குது? விளக்கம்னு சொல்லலாம். முன்னால கொண்டு ஜாயின் பண்ணலாம். எங்கேயும் கொண்டு ஜாயின் பண்ணலாம், மேலே கொண்டு முதல் முத்தகீன்ல கொண்டு ஜாயின் பண்ணவும் செய்யலாம். விளங்குச்சா? இதை தனியாக தான் படித்து காமிச்சிட்டோமே, மேலே ஜாயின் பண்ணி அதுக்கு சிபத்தாக்கிறது. அடுத்து அந்த சிபத்து 3 வகையான சிபத்து இருக்குதான். விளங்குதா? சிபத்தே முகையிதா, சிபத்தே மூதிஹா, சிபத்தே மாதிஹா, அனு 3 வகையான சிபத்தா அதை கொடுக்கலாங்கிறாங்க. சிபத்தே முகையிதான என்ன? கைதிடுகின்ற சிபத்து. முத்தகீன்கள்னா யாரு? முத்தகீன்கள்னா யாரு? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து என்ன செய்வாங்களே? செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். இது கைது, சிபத்து மௌசூபின் மீது கைதாயிரும். விளங்குதா? எப்படிப்பட்ட முத்தகீன்கள்? விளங்குதப்பா? அடுத்து சிபத்தே முகையிதான்னு சொல்லலாம். ரெண்டாவது சிபத்தே மூதிகான்னு சொல்லலாம். உதாரணமா சிபத்தே முகையிதான்னா என்ன? ஜானி ரஜுலுன் ஆலிமுன்னு சொல்றோம். ஏன்னு ஒரு ஆம்பளை வந்தான், அவன் ஜாயில் கிடையாது, அவன் ஆலிமான மனிதன் வந்தான். வந்தவன் யாரு? ஜாயிலான மனிதன் அல்ல, ஆலிமான மனிதன் வந்தான்னா அது கைதாயிடுச்சுல்ல. ஜானி ரஜுலுன் ஆலிமுன்னு சொல்றோம்பா. ஒரு ஆம்பளை எட்ட வந்தான், அதாவது ஆலிமான ஆம்பளை என்ன செஞ்சான்? வந்தான்னு காமிக்கும். ரைட் தானே? ரெண்டாவது விளங்குதப்பா? ஆலிமான ஆம்பளை வந்தான். ரெண்டாவது விளங்குதா? ஜானி ஜெய்துனில் ஆலிமுன்றோம். ஜெய்து என்ற வந்தான், ஆலிமான ஜெய்து வந்தான். ஜெய்துனாலே தெரிஞ்சிருச்சு யாருன்றது. ஆனால் ஆலிம்ங்கிறது என்ன செய்யுது? அதை தெளிவுபடுத்துது. விளங்குச்சா? ஜெய்துனாலே யாருன்னு தெரியுது. ஓ, ஆலிம் சார் ஜெய்து, தாஜிர் ஜெய்து கிடையாது,
ஆலிம்சா செய்துன்னு என்ன செய்யுது? இந்த அல் ஆலிம் என்பது ஜெயித் என்பது என்ன செய்யுது? தெளிவுபடுத்துகிறது. இதுக்கு சிபத்திய மூலியான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தெளிவுபடுத்துகின்ற சிபத்து. ஜெயிதுனா தான் தெரியுதா? ஜானியில் ஜெய்து, ஜெய்து என்கிட்ட வந்தான். ஜெய்துனா யாருன்னு தெரியுது. விளங்குதா? ஜெய்துன்னு ஆலிமுங்கும் போது என்ன செய்யுது? ஆலிமான ஜெய்து என்று மௌசூஃப் என்ன செய்யுது? அல் ஆலிம்ங்கிறது என்ன செய்யுது? தெளிவுபடுத்துது. ரெண்டாச்சா? மூணாவது விளங்குச்சப்பா? ஆமா, ஜெய்துனுல் ஆலிம்ங்கிறது தெளிவுபடுத்துகின்ற சிபத்து. விளங்குதா? ஜானி ரஜுலுன் ஆலிம்ங்கிறது கைதிடுறது. நக்கிராவில் ஒரு ஆம்பளை வந்தான், ஆலிம்சா வந்தான், ஆலிம்சாவான ஒரு ஆம்பளை வந்தான்னு அர்த்தம். ஜெய்துனில் ஆலிமுன்னு சொல்லும் போது ஒரு ஆலிமான செய்து வந்தான்னா அந்த செய்தை வந்து என்ன செய்யுது? தெளிவுபடுத்துது. அது கைதிடுது. அந்த இது ரஜினுன் ஆலிமுங்கிறது. ஜெய்துனில் ஆலிமுங்கும் போது ஜெய்துனாலே தெளிவாக தான் தெரியுது. அது மாதிரி பாவல அல்ல ஆலிமுங்கிறது ஜெய்து என்ன செஞ்சிருச்சு? நல்ல ஈலாக செஞ்சிருச்சு, தெளிவுபடுத்திருச்சு. தெளிவுபடுத்துகின்ற சிபத்துன்னு சொல்லலாம். இந்த அல்லதீனவை விளங்குதா? கைதிடுகின்ற சிபத்துன்னு சொல்லலாம். மூணாவது சிபத்திய மாதிகான்னு ஒண்ணு இருக்கு, பாராட்டுகின்ற சிபத்து. உதாரணமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அல்லாஹ் நமக்கு தெரியுமே. எப்பா பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியும். இருப்பது வாஜிபான, விளங்குதப்பா? இருப்பது கட்டாயமான, விளங்குச்சப்பா? இருப்பது கட்டாயமானுடைய தாத்துக்கு தானே அல்லாங்கிறது அலமு. அல்லாஹ் என்பது அலமுன் தாத்தில் வாஜிபில் உஜூதி, இருப்பது கட்டாயமானுடைய தாத்துக்குள்ள அலமு அது அல்லாங்கிறது. அப்படித்தானே? அப்போ விளங்குதப்பா? என்ன சொன்ன? இருக்குங்களா? அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ஒரு சிபத்து, ரஹீம் ஒரு சிபத்து, ரெண்டு சிபத்து இருக்கு. அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ஒரு சிபத்து, ரஹீம்னு ஒரு சிபத்து, ரெண்டு சிபத்து இருக்கு. ரைட்டு தானேப்பா? இப்போ அல்லாஹ்னாலே தெரிஞ்சதுதான், அது தெளிவாகவும் இருக்குது. நம்ம ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுலாம் என்னது? அது மாதிரி நல்லோர் பொல்லோர் இல்லோருக்கு உதவி செய்யக்கூடிய, இந்த உலகத்திலே மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உபகாரம் செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ரஹீம்லாம் என்ன இருக்குது? சிபத்தே மாதிஹா. விளங்குச்சா? தனியாவும் படிக்கலாம். எப்படியும் படிக்கலாம், தனியாவும் படிக்கலாம். புதல்கில் முத்தகீன், இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும் அனு முடிச்சிடுறது. அது வக்ஃபே தாமு. அல்லதீன யூமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யூமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுல் முஃப்லிஹூன் கபராகிறது. அல்லதீன யூமினூன பில் கைபி என்ன செஞ்சது? முத்ததா வைக்கிறது. தனியா எழுத்தும் படிக்கலாம். அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து என்ன செய்வாங்களே? கொஞ்சத்தை செலவு செய்வார்களே. வல்லதீன யூமினூன பிமா உன்ஸில இலைக்க, உங்களின் பக்கம் இறக்கப்பட்டதையும் நம்புவார்களே. வல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் என்ன செய்வார்களே? நம்புவார்களே. விளங்குதப்பா? வபில் ஆகிரத்தியும் யூகினூன், இவர்கள் தான் மறுமையை நம்பக்கூடியவர்கள். விளங்குதா? உலாயிக்க, இந்தந்த தன்மை உள்ளவர்கள், அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய பொருத்தமான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாயிக்க முஃப்லிஹூன், இவர்களே யாரு? ஜெயசீலர்கள். அனு இதை உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் முடிச்சு கபராக்குறது, அல்லதீன யூமினூன பில் கைபை முடிச்சு முத்ததாவாக்குறது. இப்படி என்ன செஞ்சுக்கலாம்? விளங்குதப்பா? சொல்றது விளங்குதப்பா? அதான் சொல்றாங்க, அல்லதீன யூமினூன பில் கைப் என்பது, விளங்குதப்பா? மேல கொண்டு ஜாயின் பண்ணேன். அல்லதீன யூமினூன பில் கைப், மறவியை நம்புவார்களே. முதோ மறைவானதை நம்ம சிந்தனை, அறிவு, இவளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. மூத்துக்கு பின்னால் கபரில் எழுப்பப்படும், கேள்வி வினக்கெல்லாம் கேட்கப்படும். சொர்க்கம்னு இன்னும் இருக்குது. நல்ல மனுஷர்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவான்,
நரகம்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யறாங்களோ அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. ஆகிரத்துன்னு ஒன்று இருக்கு, மறைவுன்னு ஒன்று இருக்கு. நம்ம அறிவு சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில செய்திகள் என்ன செய்யுது இருக்குதுன்னு முதல் என்ன செய்யணுங்க, நம்பணும். அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். அது மட்டும் பத்தாது, என்ன இருக்குது, தொழுகையை நிலைநிறுத்தணும், சக்காத்து கொடுக்கணும். விளங்குதமா? நான் தந்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் என்ன செய்ய, நல்ல வழிகள்ல செலவு செய்யணும். அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் நேர்வழி காட்டும். மேலையும் ஜாயின் பண்ணிடலாம். தான் சொல்றாங்க, அல்லதீன யூமினூன பில் கைப் என்பது இம்மா மௌசூலும் பில் முத்தகீன், முத்தகீனை கொண்டு சேரக்கூடியதா இருக்கும். அலா அன்னஹு அல்லதீன யூமினூன பில் கைப் என்பது சிவத்துன் மஜ்ரூரத்துன் கைதத்துன் லஹு, அந்த முத்தகீனை கைதிடக்கூடிய ஜர்ரு செய்யப்படக்கூடிய சிவத்து என்பதின் பராரம் முத்தகீனை கொண்டு சேரக்கூடியதா இருக்கும். எப்போ, இன் ஃபுசிர தக்வா, தக்வாவுக்கு தப்சீர் செய்யப்பட்டால், இன் ஃபுசிர தக்வானா என்ன பார்த்தான், ஆமா, தக்வாவுக்கு தப்சீர் செய்யப்பட்டால் எப்படி, தரிக்கி மாலா எம்பகி, அவசியமில்லாத விடுவது என்பதை கொண்டு தப்சீர் செய்யப்பட்டால், ஏட்டப்பா அது ரைட்டா, இன் ஃபுசிர தக்வா, தக்வாவுக்கு தப்சீர் செய்யப்பட்டால், தரிக்கி மாலா எம்பகி, தேவையில்லாத விடுவது என்பதை கொண்டு தப்சீர் செய்யப்பட்டால், விளங்குதப்பா, அந்த முத்தகீனை கைதிடுகின்ற ஜர்ரு செய்யப்படக்கூடிய சிவத்து என்பதின் பிரகாரம் முத்தகீனை கொண்டு அது சேரக்கூடியதா இருக்கும். எழுதுனப்பா, இன் ஃபுசிர தக்வா, தக்வாவுக்கு தப்சீர் செய்யப்பட்டால், தரிக்கி மாலா எம்பகி, தேவையில்லாத விடுவது என்று தப்சீர் செய்யப்பட்டால், விளங்குதப்பா, முத்தகீனை கைதிடுகின்ற ஜர்ரு செய்யப்பட்ட சிவத்து என்பதன் பிரகாரம் முத்தகீனை கொண்டு சேரக்கூடியதா இருக்கும். முத்தரத்தபத்துன் அலைஹி, விளங்குதப்பா, முத்தரத்தபத்துன் அலைஹி, அந்த முத்தகீனோடு இது சேரக்கூடியதா இருக்கும். விளங்குதா, முத்தரத்தபத்துன் அலைஹி, முத்தகீனோடு இது இணைக்கப்படக்கூடியதா இருக்கும். தரத்துப தஹிலியத்தி அல்ல தஹிலியத்தி, காலியா இருக்கக்கூடியதன் மீது ஆபரணத்தை அணிவிப்பதே போல. ரைட்டா, எப்படி, தரத்துப தஹிலியத்தி அல்ல தஹிலியத்தி, காலியா இருக்கக்கூடியதின் மீது, அல்ல தஹிலியத்தின் என்னங்க அர்த்தம், காலியா இருக்கக்கூடியதின் மீது ஆபரணத்தை அனுபவிப்பதை போல. விளங்குதப்பா, எதான் முத்தரத்தபத்துன் அலைஹி, முத்தகீன் மீது அமைக்கப்பட்டதா இருக்கும். தரத்துப தஹிலியத்தி அல்ல தஹிலியத்தி, காலியா இருக்கக்கூடியதின் மீது ஆபரணம் அணிப்பதை போல அணிவிக்கப்பட்டதா இருக்கும். தஸ்வீரி அல்ல தஸ்தீலி, சுத்தம் செய்யப்பட்டதின் மீது உருவம் அமைப்பதை போல அமைக்கப்பட்டதா இருக்கும். தஸ்வீரி அல்ல தஸ்தீலி, சுத்தம் செய்யப்பட்டதின் மீது, தஸ்தீல் அர்த்தங்க, சுத்தம் செய்யப்பட்டதின் மீது உருவம் அமைக்கப்பட்டதை போல அமைக்கப்பட்டதா இருக்கும். விளங்குதா, ஒருத்தர் சுத்தம் செய்யப்பட்டுட்டான், சுத்தம் செஞ்சு அதுக்கு உருவம் கொடுக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டதுக்கு என்ன செய்யுது, ஒரு உருவம் கொடுக்கிறது. காலியா இருக்கக்கூடியதற்கு ஆபரணம் அனுபவிச்ச மாதிரி செய்கிறது. முத்தகீன்னா யாரு, அவன்கிட்ட என்னென்ன சிபத்துகள்லாம் இருக்கும். விளங்குதப்பா, மறைவை நம்புவான், தொழுகையை நிலைநிறுத்துவான், நாம் கொடுத்ததுலேருந்து கொஞ்சத்தை என்ன செய்வான், செலவு செய்வான் சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கு சும்மா இருக்கக்கூடியதற்கு என்ன செய்யறது, ஒரு ஆபரணம் அனுபவிச்ச மாதிரி இருக்கு. தெரிஞ்சனப்பா, அவ் மூதிகத்துள், அப்போ அது சிவத்திய கைது. அந்த முத்தகீன்னா யாரு, முத்தகீன்னா யாரு அங்கது அது என்ன செய்யுது, அது செஞ்சு காமிக்கு, தெளிவுபடுத்துது. அவ் மூதிகத்துன் அல்லது தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கும். இன் ஃபுஸ்ஸிர பிமா யஅம்மு ஃபிஅல் ஹஸனாத்தி, நன்மைகளை செய்வது, தர்க்க செய்யாத்தி, பாவங்களை விடுவது, விளங்குதப்பா, என்பதை அரவணைப்பது கொண்டு தப்சீர் செய்யப்பட்டால். விளங்குதப்பா, என் தக்வாவுக்கு அர்த்தம் இருக்குல்ல, இம்திசால் யுவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபன் நவாஹின்னு இருக்குல்ல. தக்வாவுக்கு எப்படி அர்த்தம் இருக்கு, அல் இம்திசால் யுவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபன் நவாஹி. அவ் மூதிகத்துன் இன் ஃபுஸ்ஸிர பிமா யஅம்மு ஃபிஅல் ஹஸனாத்தி, நன்மைகளை செய்வது, தர்க்க செய்யாத்தி, பாவங்களை விடுவது என்பதை கொண்டு அரவணைப்பது என்று தப்சீர் செய்யப்பட்டால் அது சிவத்திய மூதியாவா இருக்கும். ஏன் லிஸ்திமாலிகி, விளங்குதப்பா, இதான் லிஸ்திமாலிகி,
இது பொதிந்திருப்பதினால், அல்லதீன யுமினூன பில் கைபிங்கிறது என்ன செஞ்சிருப்பதினால், பொதிந்திருப்பதினால். இஸ்திமாலிஹி அல்லதீன யுமினூன பில் கைபி என்பது பொதிந்திருப்பதினால். அலா மாஹு அஸ்லுல் அமாலி அமர்களின் அசலாய் இருக்குமே, வ அஸாசுல் ஹஸனாத்தி நன்மைகளின் அடிப்படையாய் இருக்குமே, நன்மைகளின் அடிப்படையாய் இருக்குமே, அமர்களின் அஸ்திவாரமாய் இருக்குமே, அந்த ஒன்றின் மீது அல்லதீன யுமினூன என்பது பொதிந்திருப்பதினால். அது என்ன சொல்லுப்பா? மினல் ஈமானி ஈமானில் இருந்தும், சலாத்தி தொழுகையில் இருந்தும், சதக்கத்தி தர்மத்தில் இருந்தும். என்னப்பா 3 வந்துருச்சுல? அல்லதீன யுமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 3 வந்துருச்சு. சரிதா? ஈமான் கொள்றது, தொழுகையை நிலைநிறுத்துறது, ஜகாத் கொடுத்து மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், ஜகாத் வந்துரும். எடுத்தானப்பா? இஸ்திமாலி அலா மாஹு அஸ்லுல் அமாலி அமர்களின் அசலாய் இருக்குமே, வ அஸாசுல் ஹஸனாத்தி நன்மைகளின் அஸ்திவாரமாய் இருக்குமே, அது என்ன? மினல் ஈமானி ஈமானில் இருந்தும், சலாத்தி தொழுகையில் இருந்தும், சதக்கத்தி தர்மத்தில் இருந்தும், நன்மைகளின் அசலாக இருக்குமே, நன்மைகளின் அமல்களின் அஸ்திவாரமாய் இருக்குமே, அந்த ஒன்றின் மீது அல்லதீன யூமினூன என்பது பொதிந்திருப்பதினால். விளங்குதப்பா? பொதிந்திருப்பதினால் நன்மைகளை செய்வது, பாவங்களை விடுவது என்பதை அரவணைப்பது கொண்டு தக்வாவுக்கு தப்சீர் செய்யப்பட்டால் அது சிபத்தே மூதியாவா இருக்கும். எழுதுனப்பா? மேல உள்ளது கைதுனா விளங்குதப்பா? தேவையில்லாத விடுவது, அது மட்டும்தான் இருக்காங்க. இத்தறிக்கு மாலா எம்பகை, தேவையில்லாத என்ன செய்யறது? ஈமான்னா அப்படி அல்ல, தக்குவான்னா அப்படி அல்ல. தேவையில்லாத விட்டா மட்டும் பத்தாது, தேவையானதை செய்யவும் செய்யணும். தேவையில்லாததை விட வேண்டும், அவசியமானதை செய்ய வேண்டும். அப்படிதாங்க தக்குவா. அலிம்திசாலு அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு அன்னவாஹி. அலிம்திசாலு அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு அன்னவாஹி. அல்லாஹ் ஏவியவைகளை என்ன செய்யறது? செய்யறது. அவன் விலக்கியவைகளை என்ன செய்யறது? தெரிஞ்சனப்பா? இஸ்திமாலி அலாமா உல் அமாலி, அலாமா உவ அஸ்லுல் அமாலி. தெரிஞ்சன? இஸ்திமாலிஹி அல்லதீன யுமினூன பில் கைபி என்பது பொதிந்திருப்பதினால், அலாமா உவ அஸ்லுல் அமாலி அமர்களின் அசலாய் இருக்குமே, வ அஸாசுல் ஹஸனாத்தி நன்மைகளின் அடிப்படையாய் இருக்குமே, அந்த ஒன்றின் மீது பொதிந்திருப்பதினால். மினல் ஈமானி ஈமானில் இருந்தும், சலாத்தி தொழுகையில் இருந்தும், சதக்கத்தி தர்மத்தில் இருந்தும், ஜக்காத்தில் இருந்தும், சொல்லுபா நன்மைகளின் அஸ்திவாரங்களாய் இருக்குமே, அமர்களின் அடிப்படையா இருக்குமே, அந்த ஒன்றின் மீது அல்லதீன யுமினூன என்பது பொதிந்திருப்பதினால். இன்னஹா இவைகள் எல்லாம் எது? ஈமான், தொழுகை, ஜக்காத், இந்த மூன்றும். எழுதுனப்பா? இன்னஹா இவைகள் உம்மஹாத்துல் அமாலி நஃப்சானியா, கல்பு ஆன்மா சம்பந்தப்பட்ட அமல்களின் அஸ்திவா தாய்களா இருக்கும், அடிப்படைகளா இருக்கும். ஈமான்ங்கிறது எப்படி? ஆன்மா சம்பந்தப்பட்டது. தொழுகைங்கிறது இபாதத்திய பதனியா, ஜக்காத்துங்கிறது இபாதத்திய மாலியா. எல்லாத்தையும் எடுத்துருச்சு. அப்போ ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்டதின் தாயா இருக்குது ஈமான். இபாதத்திய பதனியாவில் தொழுகைதான் மிக மெயின். இபாதத்திய மாலியாவில் ஜக்காத் தான் மெயின். எழுதுனப்பா? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சொல்லுபா? இன்னஹா இவைகள் ஈமான், தொழுகை, ஜக்காத், இன்னஹா இவைகள் உம்மஹாத்துல் அமாலி நஃப்சானியத்தி ஆன்மா சம்பந்தப்பட்ட அமல்களின் அஸ்திவாரங்களாயிருக்கும். ஒல் இபாதாத்தில் பதனியத்தி தொழுகைங்கிறது இபாதாத்தே பதனியாவினுடைய அடிப்படைகளாயிருக்கும். ஜக்காத் என்பது விளங்குதப்பா? ஒல் மாலியத்தி இபாதாத்தே மாலியாவி உடைய அஸ்திவாரமாயிருக்கும். எழுதுனப்பா? இன்னஹா சொல்லு, இந்த மூணுமே, அதாவது ஈமான்கிறது உம்மஹாத்துல் அமால் நஃப்சானியா ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட அமல்களின் அஸ்திவாரங்களா இருக்கும். தொழுகை என்பது இபாதாத்தில் பதனியத்தி இபாதாத்தே பதனியாக்களின் அடிப்படைகளா இருக்கும். ஜக்காத் என்பது வல் மாலியத்தி இபாதாத்தே மாலியாவினுடைய அடிப்படைகளா இருக்கும். அல் முஸ்ததிபியத்தி லிசாயிரி தாஅத்தி அல் முஸ்ததிபியத்தி அல் முஸ்ததிபியத்தி லிசாயிரி தாஅத்தி ஏனைய இபாதத்துகளையும் துயர்த்து தேடக்கூடியவைகளா இருக்கும். ஈமான் இருந்துட்டாலே போதும், ஏனைய அமல்களையும் துயர்த்து தேடிடும். தொழுகை இருந்துச்சுனாலே போதும்,
எல்லா நல்லமல்களையும் செய்ய தூண்டிடும், பாவங்களை விட்டு விளைக்கணும். அப்படிதானே? இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபைஷாய் வல் முன்கர்ங்கிறான். தொழுகை மானக்கேடானவைகள் அசிங்கமானவைகள்லாம் தடுத்து நிப்பாட்டிடும். அல் முஸ்ததிபியத்தில் சாயிரி தாத்தி, ஏனைய வணக்கங்களையும் துயர்த்து தேடக்கூடியவைகளா இருக்கும். விளங்குதுப்பா? துயர்த்து தேடக்கூடிய அமல்களின் அஸ்திவாரமா இருக்கும். என்ன இருக்குது? தாய்களா இருக்கும். ஒத்த ஜன்னுபனில் மாசி, பாவங்களை விட்டும் சொல்லுப்பா விலகுவதுமா இருக்கும். காலிபன் விகிதமாக இந்த அமல்கள்லாம் செஞ்சுதான் ஆண்டப்பட்டிக பாவத்தை விட்டு விலகிடுவான். அல்லா தலா நீ பார்க்கலையா? இல்லா கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லின் பக்கம் பார்க்கலையா? இன்ன சலாத்த தொழுகை தன்ஹானின் ஃபைஷாயி வல் முன்கர், மானக்கேடானவைகளை விட்டும் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கவைகளை விட்டும் தடுத்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லின் பக்கம் பார்க்கலையா? மானக்கேடானவைகள் வெறுக்கத்தக்கதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டிடும் தொழுகை. கவுலி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் பக்கம் நீ கவனிக்கலையா? அஸ்ஸலாத்து தொழுகை இமாதுத்தீன், மார்க்கத்தின் தூணா இருக்கும். எழுதனப்பா இதான் கவுலி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் பக்கம் நீ கவனிக்கலையா? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தின் தூண் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் பக்கம் கவனிக்கலையா? மேலும் ஜக்காத் என்பது அந்தரத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய பாலமாயிருக்கும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் பக்கம் கவனிக்கலையா? அப்போ ஜக்காத்துங்கிறது என்ன இருக்குதுங்க? இஸ்லாத்துல ஏறி போகக்கூடிய, கடந்து போகக்கூடிய ஒரு பாலம், கப்பல் மாதிரி இருக்கு. என்னது இது? பாலம். அந்தரத்துல ஜக்காத்து. அவை இதெல்லாம் செஞ்சிட்டாலே நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அவ மாதிகத்துன், அது சிவத்தே மாதிகாவா இருக்கும். என்னது? அல்லதீன யுமினூன்ங்கிறது சிவத்து தானே இந்த முத்தகீனுக்கு. சிவத்தே மாதிகாவா இருக்கும். ஏன்? பிமா தலம்மனஹு, விளங்குதப்பா? அது சொல்லுப்பா. ரைட்டா? நான் படிக்கிற ரைட் தானே? அதை பொந்திருப்பதினால் அது சிவத்திய மாதிகாவா இருக்கும். சரி, வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.